வணக்கம் நண்பர்களே. காம்படிட்டிவ் எக்ஸாம், டெட் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸாம் இருந்தாலும் தமிழில் கேட்கக்கூடிய முக்கியமான சில ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய 1 மார்க் வினாக்கள் என்னென்ன, அதுக்கான விடைகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இணையம் என்பதன் ஆங்கில சொல் பார்த்திங்கன்னா இன்டர்நெட். ஸோ இது பேசிக்காக எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கும். பட் 1 or 2 நீங்கள் தெரியாமல் இருக்கலாம். ஒன்ஸ் இதை பார்க்குறது மூலம் நீங்கள் ஞாபகப்படுத்திக்க முடியும். முகநூல் என்பது எதனை குறிக்கும்? ஃபேஸ்புக். புலனம் என்பதின் ஆங்கில சொல் வாட்ஸ்அப். தேடுபொறி என்பது சர்ச் என்ஜின். செயலி என்பதன் ஆங்கில சொல் ஆப், அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. தொடுதிரை என்பதன் ஆங்கில சொல் டச் ஸ்க்ரீன். தமிழ் எண்கள் எதனை அடிப்படையாக கொண்டு வடிவமைக்கப்பட வேண்டும் அப்படின்னா எண்கள், கணினி பயன்பாட்டுக்கு எண்களின் அடிப்படையில். தமிழ் எண் கா குறிக்கும் மதிப்பு 1. தமிழ் எண் ரூ குறிக்கும் மதிப்பு 5. தமிழ் எண் ஆ குறிக்கும் மதிப்பு 8. சா என்ற தமிழ் எண் குறிக்கும் மதிப்பு 4. 10 என்ற எண்ணை குறிக்கும் தமிழ் எண்கள் கா 0 மேலே போட்டிருக்கும். உ என்ற தமிழ் எண் குறிக்கும் மதிப்பு 2. கு என்ற தமிழ் எண் குறிக்கும் மதிப்பு 9. கணினி மொழிக்கு ஏற்ற நுட்பமான வடிவமைப்பை பெற்றுள்ள நூல்கள் யாவை அப்படின்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியம், நன்னூல் அப்படின்னு சொல்லுவாங்க. நன்னூல், தொல்காப்பியம், நன்னூல் ஆகியவற்றில் கணினி மொழிக்கு ஏற்றதாக கருதப்படுவது ஏன் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவை எண்களின் அடிப்படையில் நுட்பமான இலக்கண அமைப்பை கொண்டுள்ளதால். இணைய பயன்பாட்டிற்காக புதிய கலை சொற்கள், அது முகநூல், புலனம் உருவாக்குவதன் அவசியம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் தமிழ் மொழி எக்காலத்திற்கும் நவீன தொழில்நுட்பத்திற்கும் ஈடுகொடுக்கும் என்பதை நிரூபிக்க அப்படிங்கிறது தான் ஆன்சர். வரி வடிவ எழுத்துக்கள் இல்லாத மொழிகளுக்கு மத்தியில் தமிழ் கணினிக்கு ஏற்றதாக இருப்பது எதனை காட்டுகிறது? தமிழ் அறிவியல் தொழில்நுட்ப பகுதி. தமிழ் எண்களை நாம் இன்று கற்பதின் பயன் என்ன? தமிழ் பழங்கால கணித அறிவையும் அதன் தொடர்ச்சியும் உணர. வேளாண்மை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? கலித்தொகை. உழவர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? நற்றிணை. பாம்பு என்ற சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? குறுந்தொகை. வெள்ளம் என்ற சொல் இடம்பெறாத நூல்? 10. முதலை என்ற சொல் இடம்பெற்ற நூல்? குறுந்தொகை. கோடை என்ற சொல் இடம்பெற்ற நூல்? அகநானூறு. உலகம் என்ற சொல் இடம்பெற்ற நூல்? தொல்காப்பியம், திருமுருகாற்றுப்படை. மருந்து என்ற சொல் இடம்பெற்ற நூல்? அகநானூறு, திருக்குறள். ஊர் என்ற சொல் இடம்பெற்ற நூல்? தொல்காப்பியம். அன்பு என்ற சொல் இடம்பெற்ற நூல்? தொல்காப்பியம், திருக்குறள். உயிர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல்? தொல்காப்பியம், திருக்குறள். மகிழ்ச்சி என்ற சொல் இடம்பெற்ற நூல்கள்? தொல்காப்பியம், திருக்குறள். மீன் என்ற சொல் இடம்பெற்ற நூல்? குறுந்தொகை. அரசு என்ற சொல் இடம்பெற்ற நூல்? திருக்குறள். முடி என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல்? தொல்காப்பியம். வேளாண்மை, உழவர் போன்ற சொற்கள் 2000 ஆண்டுகளாக இன்றும் வழக்கில் இருப்பதன் எதனை உணர்த்துகிறது? தமிழ் நிலைத்தன்மை மற்றும் அதன் தொன்மை. மொழிக்கு வரையறை செய்வது எது? இலக்கணம். தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை? 5. ஒலி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எது? எழுத்து. உயிர் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 12. இயல்பாக காற்று வெளிப்படும் போது பிறக்கும் எழுத்துக்கள் யாவை? உயிர் எழுத்துக்கள். குறுகி ஒலிக்கும் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் எத்தனை? 5. நீண்டொலிக்கும் உயிரெழுத்துக்கள் எத்தனை? 7. எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவு எவ்வாறு அழைக்கப்படும்? மாத்திரை. குரில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு எது? 1 மாத்திரை. நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு எது? 2 மாத்திரை. கண் இமைக்கும் நேரமோ கை நொடிக்கும் நேரமோ எதனை குறிக்கும்? 1 மாத்திரை. மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 18. மெய் என்பதன் பொருள் யாது? உடல். மெய் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு எது? அரை மாத்திரை. வல்லின மெய் எழுத்துக்கள் யாவை? இக், இஞ்ச், இட், இத், இப், இட். மெல்லின மெய் எழுத்துக்கள் யாவை? இங், இஞ்ச், இன், இந்த், இம், இன். இடையின மெய் எழுத்துக்கள் யாவை? யா, இர், இல், இவ், இல், இல். மெய் எழுத்துக்கள் 18உடன் உயிரெழுத்துக்கள் 12 சேருவதால் தோன்றும் மொத்த எழுத்துக்கள் 216. மெய்யுடன் உயிர்க்குறில் சேர்ந்தால் தோன்றும் எழுத்து எது? உயிர் மெய்க்குறில். தமிழ் மொழியில் உயிர்மெய் தவிர தனித்து
தனி எழுத்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்தை ஒழிக்கும் கால அளவு எது? அரை மாத்திரை. வன்மையாக ஒழிப்பவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வல்லினம். மென்மையாக ஒழிப்பவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மெல்லினம். வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டுக்கும் இடைப்பட்டு ஒழிப்பவை எது? இடையினம். கபிலர் என்னும் பெயருக்கான மாத்திரையின் அளவு 3/2. 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல் எது? ஆ. ஆயுத எழுத்து பெற்றும் 2.5 மாத்திரை அளவுள்ள சொல் எது? அஃது. 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல் எது? தீ. ஸோ இது போன்ற இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் பாஸ் பண்ணி நல்லா படித்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வரக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், டிஆர்பி, டெட் அண்ட் டிஎன்பிசி எக்ஸாமுக்குள்ளே கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ தொடர்ந்து இந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள்.